வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் ஆருத்ரா தரிசனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மீனாட்சி விக்கிரகத்தை அழகாக அலங்காரம் பண்ணி கோவிலை சுற்றி வந்தாங்க. திருமணத்துக்கு அம்பிகை சிவப்பு நிறத்தில் பட்டாடை உடுத்தியிருந்தாங்க. பக்கத்தில் இருந்த மீனாட்சி ஆலயத்தில், அதாவது அவங்களுக்குரிய அந்த கருவறையில் இருந்து கலசம் எடுத்துட்டு வேண்டிய பூ மாலைகள் எல்லாமே எடுத்துட்டு பெண் பார்க்க போகக்கூடிய அந்த வைபவம் நடைபெற்றது. கலசம் எடுக்கிறதுக்கு 5 நபர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவங்கள முதல் நபர் இவர் தான். கோவில் சன்னதியிலேயே இவருக்கு பரிவட்டம் கட்டிட்டு அவருடைய கையில் அந்த கலசத்தை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே அவங்களோட தொடர்ந்து இந்த கோவிலேருந்து வெளியில் போய் அமரகுந்தியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அமரகுந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. இந்த ஊரினுடைய பழமையான பெயர் பார்த்திங்கன்னா கேட்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அமராவதி பட்டணம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்களாம். காலப்போக்கில் மருவி இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி பக்கத்தில் துளசம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரினுடைய பேரும் துளசிமாப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டதான். காலப்போக்கில் மருவி அந்த பேரும் மாறிடுச்சு. கோவில்களில் இருக்கக்கூடிய கொடிமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழகத்திலேயே அமரகுந்தி அப்படின்னு தான் சொல்லப்படுது. சொக்கநாதர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ரொம்பவே பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலுக்கு எல்லாருமே போய் அவங்க அண்ணா கிட்ட பொண்ணு கேட்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை செஞ்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த கோவில் ரொம்ப பழமையானது அப்படின்றதுனால புதுசாக கோவில் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோவில் பணி நிறைவு பெறும் வரையில் பெருமாள் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பழமை வாய்ந்த கோவில் தான் இது. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எல்லாருமே உட்காந்து தட்டெல்லாம் வச்சு என்னப்பா பொண்ணு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செம்பு மாற்றி தண்ணி குடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரியா நிஜத்தில் எப்படி கல்யாணம் நடைபெறுமோ, எப்படி கல்யாணம் சம்பந்தம் பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தெய்வ சங்கல்பம், அதாவது தெய்வ திருமணத்தை அற்புதமாக நடத்துறதுக்கான முதல் படியை எடுத்து வச்சாங்க. திருமாலின் சார்பாக இருந்த எல்லாருமே நாங்கள் பெண்ணு தர்றதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நாங்களும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி கலகலப்பாக பேசிட்டு வந்திருந்த எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் கொடுத்து நல்லபடியாக எங்கள் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சாங்க. நாங்கள் அம்பாள் அழைச்சிட்டு ஊர் சுற்றி வந்தோம். அதாவது பெண் அழைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அம்பாள் அழைச்சிட்டு அமரகுந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் எல்லாத்தையும் சுற்றி வந்தோம். இந்த கிராமத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர போனது கிடையாது. ஆனால் இந்த அம்பாள் அழைப்பின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி, அங்காள பரமேஸ்வரி கோவில், பெரியாண்டச்சி கோவில் அப்படின்னு நிறைய கோவில்கள், அதுலேயும் இங்கே இருந்த சாஸ்தா கோவில் காண கண்கோடி வேணும். அவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு சின்ன வீட்டில் தான் சாஸ்தாவை வச்சு வழிபாடு பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு ஒரு தேஜஸான ஒரு அமைப்பு அங்கே இருந்தது. பிள்ளையார் அப்படின்னாலே அரச மரத்தடி பிள்ளையார் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலினுடைய அரச மரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. துவார பாலகர்களாக கூட விநாயகருடைய சிற்பத்தை தான் வச்சுருந்தாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய தெப்பக்குளம் இருந்தது. இது ரொம்பவே பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான தரிசனம் பண்ணியாச்சு. அதற்கப்புறமா முருகனையும் பார்த்தாச்சு. 3ஆவதாக இருக்கக்கூடிய ஐயப்பனையும் தரிசனம் பண்ணணும் இல்லைங்களா. இந்த ஊரில் நான் சொன்ன தேஜஸான ஒரு ஐயப்பன் சன்னிதானம் இதுதான். குருவாயூர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த செயின் விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சாஸ்தாவும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸோடு இருந்தது. அவரையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கோவிலை நோக்கி போகலானோம். ஒரு வழியாக இந்த ஊரில் இருந்த எல்லா கோவில்களையும்
தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைவா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஃபேமஸான அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கோவிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், நம்மளை அறியாம ஒரு இனம் புரியாத புத்துணர்வு வர்றதை உணர முடிஞ்சது. நல்லபடியா அந்த அம்பிகையும் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அம்பாள் அவளுடைய இல்லத்தை நோக்கி வந்தாள். அதாவது சிவபெருமானை நோக்கி வரும் பொழுது எல்லாருமே ஆரத்தி எடுத்து அம்பாளை மருமகளா வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தோம். அம்பாள் உள்ள வந்த சமயம் கல்யாண வீடு எவ்வளவு ஒரு கலகலப்போட நிறைய மக்கள் நிறைஞ்சிருக்குமோ அதே மாதிரி அவளுடைய வரவை எண்ணி எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. மேடையில நடராஜ பெருமான், சொக்கநாத பெருமான் எல்லாருமே தயாராக இருந்தார்கள். இந்த அற்புதமான தெய்வ திருமணத்தை பார்க்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட காத்திருந்தோம். சுவாமியும் அம்பாலும் அந்த பூரண கலசத்தில் இருக்கிறதா ஐதீகம். ஸோ முதல் கலசம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கலசம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இரண்டுக்குமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற போகுது. வேகம் கெடுத்தாங்க வேந்தன் அடிவெல்ல பிறப்பருக்கும் பிஞ்சகங்கள் திருக்கல்யாணம் ஆரவாரமா ரொம்ப அழகா அற்புதமா நிறைவு பெற்றதை தொடர்ந்து இந்த மாலை மாற்றும் வைபவம் அழகா நேர்த்தியா கொண்டு போனாங்க.
திருக்கல்யாணமானது மக்கள் ஆரவாரத்தோட நல்லபடியா நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா மணமக்கள் விளையாடக்கூடிய அந்த பூப்பந்தை வந்து விளையாடினாங்க. அது பார்க்கறதுக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருந்தது. உலகையே வென்ற மீனாட்சி அம்மன் இறுதியாக இறைவனையும் வென்றார். அதைத் தொடர்ந்து மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நல்லபடியாக நிறைவு பெற்றது. இந்த தெய்வீக திருமணத்துல கலந்து கொண்ட எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமத்தோடு மஞ்சள் கயிறும் பிரசாதமா கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து திருவாதிரைக்கு ஒரு வாய்க்களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உணர்த்தும் வகையில் வந்த எல்லாருக்குமே திருவாதிரைக்களி பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. எங்கள் ஊரில் நடைபெற்ற சொக்கநாதருடனுரை மீனாட்சி அம்மையின் திருக்கல்யாணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. கல்யாணம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.